இந்த அதிசயமான உலகம் பல வேளையில் அனுபவிக்க மறுக்கிறது. வானம், கடல், மணல், காற்று, ஒளி எல்லாம் அதிசயம். மனித இனமே அற்புத படைப்பு. அரிது அரிது, மானிடராய் பிறப்பது அரிது. இதை உணர மறுக்கின்றோம். இந்த அதிசயத்தை எங்கு பார்ப்பது, எப்படி உணர்வது? நம் உடம்பில் ஒவ்வொரு உறுப்பும் அதிசயமே. இப்படி அதிசயமான ஒருவர் செய்த அற்புதங்கள் இந்த நாடகம். காட்சி 1. இருளை அகற்றி ஒளியை படைத்த இறைவன். ஒளி நல்லது, வெளிச்சம் உருவாகட்டும். எது வெளிச்சம்? அதிகாலை இருளை போக்குவது சூரிய வெளிச்சம். இரவின் இருளை நீக்குவது நிலவின் வெளிச்சம். எந்த வெளிச்சம் இந்நாள் வரை நம்மோடு இருக்கிறது? வெளிச்சமே அதிசயம். இந்த செடி கொடிகள், மரங்கள், காய் பழங்கள் இவை அனைத்தும் மனிதனுடைய வாழ்வாழ்வுக்காக படைக்கப்பட்டவை. இவைகளை பாதுகாக்க, பராமரிக்க கடவுள் ஆதாமை தனது சாயலாக படைத்தார். படைத்தார். ஆதாம், நான் படைத்த பறவை, விலங்கு அனைத்துக்கும் நீயே பெயர் வை. கடவுளே. ஆதாம், நான் படைத்த அனைத்தும் உனக்கு தான். ஆனால் மறந்தும் அந்த மரத்தில் இருக்கும் கனியை மட்டும் சாப்பிடாது. ஆனால் ஆதாம் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாப்பிடுகிறார். இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது என்று கடவுள் சொன்னாரா? ஆமா, அது தப்புன்னு சொல்லியிருக்காரு. இல்லை இல்லை, நீ இந்த பழத்தை சாப்பிட்டனா அவரை போல மாறி விடுவேன் நீ. அதனாலதான் அவனை சாப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காரு. ஏவாள் அந்த பழத்தை பார்க்கிறார். அது பார்வைக்கு அழகாக இருக்கிறது, சாப்பிட்டால் மதுரமாக இருக்கும் என்று சாப்பிட்டு ஆதாமுக்கு கொடுக்கிறார். ஆதாம், ஏவாள், எங்கே இருக்கிறீர்கள்? முன்னாடி வர பயமா இருக்கு. ஏன் பயப்படுகிறீர்கள்? நாங்க தப்பு செஞ்சிட்டோம். தவறா? என்ன தவறு? நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நாங்க சாப்பிட்டோம். ஏன் சாப்பிட்டீர்கள்? ஏவாள் கொடுத்தா நான் சாப்பிட்டேன். விளைவு, கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது முகத்தை பார்க்க முடியாமல், அவரோடு பேச முடியாமல் பயந்து மரத்தின் பின்னால் ஒளிந்து கொள்கிறார்கள். காரணம் கீழ்ப்படியாமை. நமக்கு கூட செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யக்கூடாததை செய்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாமும் கீழ்ப்படியாதவர்களே. இந்த பயத்தை போகி மனிதனோடு பேச, மனிதனை சந்திக்க மனிதரானார். இதுவே அதிசயம். காட்சி 2. தண்ணீரை திராட்சரசமாக மாறியது. கானாவூர் திருமணத்தில் நடந்த அதிசயம்.
வச்சுருவப்பா. திராட்சை ரசம் எங்கப்பா? டேய் என்னடா திராட்சை ரசம் காலி ஆயிடுச்சு? ஒருத்தரை போயிட்டு கூட்டிட்டு வா. அம்மா திராட்சை ரசம் காலி ஆகிட்டு என்ன பண்ணுறது? இருங்க ஒரு செகண்ட். ஏசு இங்கே வா. திராட்சை ரசம் தீர்ந்து விட்டால் ஏதாவது செய். 2 ஜாடி நீரை எடுத்து வா. அவர் சொல்றதை அப்படியே செய்யுங்க. திராட்சை ரசம் சாப்பிட தயாராகி இருக்கிறது. என்னடா இது 2 ஜாடியில தண்ணி எடுத்துட்டு வர சொல்லிட்டு இப்ப அதை கொண்டு போய் பரிமாற சொல்றாரு. அவர் சொல்லுறது நம்ம செய்வோம். அவர்கள் தண்ணீரை கொண்டு எடுக்கும்போது அது திராட்சை ரசமாய் மாறியது. இது எல்லா கல்யாணத்திலும் கொடுக்கிறதை விட இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. காட்சி முன்பு கப்பர்நகூமில் நடந்த கண்கொள்ளா காட்சி. இயேசு கப்பர்நகூம் என்கிற ஊருக்கு வருகிறார். ஒரு வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு வாசலுக்கு முன்பு நிற்கும் இடம் போகாதபடிக்கு அந்நியர்கள் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஐயா, ஆடுகளுக்காக உயிர் கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எங்களுக்காக உயிர் கொடுப்பீங்களா? மனிதனை மீட்பதற்காக இந்த உலகம் வந்தேன். மனிதனின் பாவத்துக்காக என் ஜீவனை விடுவேன். ஆனாலும் 3ஆம் நாள் கூட எழுந்திருப்பேன். இதுவரை செத்து யாருமே உயிரோடு வந்ததே இல்லையே. லாசரு மரித்த பின் நான் அவனை பிழைக்க வைக்கவில்லையா? மரித்து போன சிறு பெண்ணை எழுப்பினேனே. நானும் இறந்தால் கூட 3ஆம் நாள் எழுந்திருப்பேன். மரணத்தின் மீது எனக்கு அதிகாரம் உண்டு. என்னை பின்பற்றும் நீங்களும் பிழைப்பீர்கள். என்னடா நான் செய்த தப்புக்காக இவர் சாக போறேன்னு சொல்லுறாரு. 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்லுறாரு. என் பாவத்தை மன்னிக்க இவர் என்ன கடக்கலாம்? ஐயா ஐயா எங்க நண்பன் ரொம்ப நல்ல முடக்க போல் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான் ஐயா. அதிகமான வயிற்றுகள் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனா அவங்க விடுதலையே இல்லை. அதான் அவங்கள்ட்ட வந்துருக்கோம். அவ்வளவு நம்பிக்கையா? என்னை நம்புறீர்களா? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. நீ எழுந்து நட. பாவம் மன்னிக்கிறது பஸ்டா, எழுந்து நடன்னு சொல்றது பஸ்டா? ரெண்டுமே கஷ்டம். எனக்கு பாவத்தின் மீது அதிகாரம் உண்டு என்பதை இப்போது பார்ப்பீர்கள். நீ எழுந்து உன் பணிக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. திமிர்வாதக்காரன் தன் பணிக்கையை எடுத்து எல்லோருக்கும் முன்பாக நடந்து போனான். ஒருவனும் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி இயேசுநாதருக்கு நன்றி சொன்னார்கள். நாங்கள் ஏதாவது தவறாக பேசினால் மன்னித்து தரும் ஐயா. பரவாயில்லை. நன்றி ஐயா.
காட்சி 4 12ஆம் ஆண்டு வியாதி உள்ள பெண் குணமான அதிசயம். ஐயா ஐயா என் பொண்ணுக்கு 12 வருஷமா நோய் இருக்கு ஐயா. உடம்பே சரியில்லை, தண்ணியும் குடிக்க மாட்டேன், சாப்பாடும் மாட்டேன், என்னன்னு தெரியல ஐயா. கலங்காதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன். யார் என்னை தொட்டது? போதகரே, இவ்வளவு பேர் இருக்கிறார்களே, யார் தொட்டாலும் உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, என்னிலிருந்து வல்லனம் புறப்பட்டது. வல்லமை கூறப்பட்டுச்சா? இங்க யாரும் அப்படி வியாதி உள்ளார்கள் இல்லையே. இங்க எல்லாரும் நலமே இருக்கிறார்கள். இல்லை, என்னை தொட்டவர் ஒருவர் உண்டு. அப்பொழுது அந்த பெண் தான் மறைந்து இருக்கவில்லை என்று அறிந்து அவர் முன்பாக வந்தார். போதகரே, நான் தான் முதல் அடையை தொட்டேன். ஏன் மகளே? நான் 12 காலம் பெரும்பாடுபட்டேன். அநேக மருத்துவர்களை பார்த்து செலவழித்து என்னுடைய நகை, பணம், பொருள் எல்லாம் செலவழித்து போனது. சுகமோ இல்ல, பயனோ இல்ல. நீர் என்னை சுகமாக்குவேன் என்று நம்பி உங்கள் ஆடையின் ஓரத்தை தொட்டேன், சுகம் பெற்றேன். உமக்கு நன்றி. என்னடா, இயேசுநாதர் ஒருவரை தொட்டால்தான் சுகம் கிடைக்கும், ஆனால் வியாதியில் இருக்கிறவங்க அவரை தொட்டாலும் சுகம் கிடைக்குமா? நம்மளை சுகமாக்கவும் நம் பாவத்தை போக்கவும் உலகத்தில் வந்த மெய்யான தெய்வன் இவர். ஐயா ஐயா, உங்க பொன் இறந்து விட்டார்கள். போதகரை வரவேணான்னு சொல்லுங்கள். யாவிதே, அழாதீர்கள், நான் உங்களுடன் இருக்கிறேன். இயேசு எவ்விரு வீட்டிற்கு வருகிறார். யாரும் அழாதீர்கள், அவன் மறிக்கவில்லை, உறங்கிக் கொண்டிருக்கிறார். என்னடா, செத்து போன பொண்ணை போய் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அனைவரும் வெளியேறுங்கள். மகனே, எழுந்திரு. நன்றி ஐயா. பரவாயில்லை. உடனே அந்த பெண் உயிருடன் எழுந்தினார். அந்த குடும்பத்தார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். கடவுளுக்கு இம்மானுவேல் என்று பெயர் உண்டு. அதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றார் அர்த்தம்.